இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேயர்கள்ல நம்ம சிறப்பு விருந்தினர் வானிலை ஆய்வாளரான செல்வகுமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா, வணக்கம். சார் இது புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்போது தமிழ்நாடை நோக்கி எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது? எப்ப மழை ஆரம்பிக்கும்? சென்னையை எப்படி தாக்கும்? தென் மாவட்டங்களை எப்படி தாக்கும்ன்ற போன்ற விவரங்களை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். வணக்கம் ஐயா. அதாவது நிகழ்வு அந்தமான் கடற்பகுதிக்கு வந்ததிலிருந்து காற்று சுழற்சியா வந்ததிலிருந்து 2-3 நாளாவே தாழ்வு பகுதியாகணும்னு பார்த்ததுல நேற்றைக்கு தான் தாழ்வு பகுதி ஆச்சு. தாழ்வு பகுதி ஆகினாலும் அது தமிழ்நாட்டு கரைக்கு வெகு தொலைவில் தான் இப்பொழுது இருக்கு. அதாவது ரொம்ப தொலைவில் இல்ல, சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவில் டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கு. காலையில இலங்கைக்கு கிழக்கே, வட இலங்கைக்கு கிழக்கே இருந்துச்சு, இப்ப டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கு. இன்னும் படிப்படியா சென்னையை ஒட்டி வரும். 100 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் தான் நெருக்கமா வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா ஏற்கனவே தமிழ்நாடு கடந்து அது அரபிக்கடலுக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது ஒரு தீவிரம் அடைந்தாதான் கரையை கடக்கூடிய சக்தி கிடைக்கும். அது தீவிரமடையாமலே ஒரு கடல் வெப்பத்தை மேலடுக்குல மேல்பரப்பில் இருக்கக்கூடிய வெப்பத்தால் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கு. கடல் நீரோட்டத்தை பிடிக்கல, வெப்பமான கடற்பகுதினால அந்த மேல்பரப்புல பயணித்துக் கொண்டிருக்கு. தமிழ்நாட்டு கரையோரத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை விட கடற்பகுதியில கொஞ்சம் தொலைவுல 100-150 கிலோமீட்டருக்கு மேல உள்ள தொலைவுல கொஞ்சம் வலிமையான வெப்பம் இருக்கிறதுனால அப்படி பயணித்துக் கொண்டிருக்கு. ஒரு சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தான். இது ஒரு வெல் மார்க் லோ பிரஷரா உருவாகுமா அப்படிங்கிறது கூட கொஞ்சம் சந்தேகம் தான். அதிகபட்சமா அது ஒரு வெல் மார்க் லோ பிரஷரா உருவாகலாம். அதுவும் சென்னை கடற்கரையை தாண்டி ஆந்திர பிரதேசம் போகும்போதுதான், அது திருவள்ளூரை தாண்டும் பொழுதுதான் அது வெல் மார்க் லோ பிரஷரா உருவாகும். ஆக இது இன்றைக்கு டெல்டாவிற்கு கிடைக்குன்னா நாளைக்கு கடலூர் மாவட்டத்துக்கு கிடைக்க வரும். நாளைய மறுநாள் தான் சென்னை கிடைக்க வரும். 100 கிலோமீட்டருக்கு கிடைக்க வரும். 18-19ஆம் தேதி நாளைக்கும் நாளை மறுநாளும் வடகடலோரத்துக்கு நெருக்கமா, 2 நாளைக்கு வடகடலோரத்துக்கு நெருக்கமா இருக்கும். மிக மெதுவாக நகரும். இப்போ வரைக்கும் நம்ம 350 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுதே மழைப்பொழிவு கொடுக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா இப்ப 200 கிலோமீட்டருக்கு வந்துருச்சு, 220க்கு வந்துருச்சு, இன்னும் மழைப்பொழிவு தொடங்கல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா அந்த கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில சுழலக்கூடிய அந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய நீராவியை எடுத்துக்கிறது, வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றை எடுக்கிறது, வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றையும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் வழியாக தென்கோடியில போய் கடலை இறங்கிதான் சுழலுது. அது சுழலுது. எங்கெல்லாம் குளிர்காற்று வெப்பக்காற்று இணைகிறதோ அங்கதான் இது மழைப்பொழிவை ஏற்படுத்தும். 2 காற்று இணையணும். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஏற காற்று எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, மியான்மர் பகுதியில இருந்தும் பங்களாதேஷ் மற்றும் வடகிழக்கு மாநில பகுதியில இருந்தும் வந்து ஏறுது. அது இல்லாம உள் தமிழ்நாட்டுல எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில இருந்து வருது, ஆந்திர பிரதேசம் அது வழியா வருது, கர்நாடகா வழியா போகுது. ஆனால் நிகழ்விற்கு வரக்கூடிய காற்று வெப்ப நீராவி காற்று நிலநடுக்கோட்டில இருந்து அதாவது கடல் மேற்பரப்புல கடல் நீர் ஆவியாக அனுப்பக்கூடிய ஆவியாயிட்டே இருக்கும் வெப்பத்தால. அப்போ அந்த நீர்ப்பரப்பை காற்று எடுத்துக்கொண்டு வந்து சந்திக்கிற இடம் கடற்பரப்பிலேயே அமைகிறது. எப்பொழுதுமே அந்த மியான்மர் பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று எப்போதுமே இருக்காது. மியான்மர் பகுதியிலிருந்து வரும், கிழக்கிருந்து வரும். எங்கிருந்து வரும்னு பாத்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ் பகுதியிலிருந்து தென்சீன கடல், தாய்லாந்து வளைகுடா, அதாவது வியட்நாம், கம்போடியா, லாவோஸுக்கு இடையில அப்படியே இந்த இந்தோனேஷியாவுக்கு இடைப்பட்ட பகுதி வழியா, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து இடைப்பட்ட அந்த கடல் பகுதி வழியா வரும். கடல் பகுதி வழியா வந்தாதான் அது நீராவி காற்று. ஆனால் வரக்கூடிய நிகழ்வுக்கு வரக்கூடிய காற்று எங்கிருந்து வருது பாத்தீங்கன்னா, ரஷ்யா, வடகொரியா, தென்கொரியா, சீனாவில இருந்து வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், மியான்மர் இந்த நிகழ்வுக்குள்ள வர்றதுனால கடும் குளிர்காற்று வடகிழக்கிலிருந்து வருவது. நீராவி காற்றும் குளிர்காற்றும் கடல்லையே இடைமறித்து அங்கேயே நீராவியே நீராக மாற்றி கொட்டிட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு ரேடார்ல தெரியாது. ரேடார் அங்க இல்ல. ரேடார் ரேஞ்ச் கிடையாது. கடல்லையே கொட்டுது. ரேடார் தரையில இருக்கிற ரேடார் கடல்ல ஆழ்கடல்ல உள்ள மழைப்பிடிவை காட்டாது. ஆனால் நம்முடைய அந்த மாதிரிகள் காட்டும். அது ரேடார் கிடையாது. கடல் ஓரத்துல இருக்கக்கூடிய ரேடார்லாம் இப்ப காட்ட தொடங்கி இருக்கு. ஆனால் கடற்கரை ஓரத்துல தான் பெய்யுது தவிர கரையேறல மழை. கடல்ல தான் பெய்யுது. கரையோரத்திற்கு அருகிலே கடல்ல பெய்யுது, கரையில ஏறல. இது இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு 24 மணி நேரமா. நேற்றைக்கு எதிர்பார்த்த மழை 24 மணி நேரம் ஆச்சு, இன்னும் தொடங்கல. இது இன்றைக்கு இரவு கூட தொடங்காது, நாளைக்கு தான் தொடங்கும். எப்படின்னா, இது இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரும்பொழுது, இப்ப 200 150 கிலோமீட்டர் புதுச்சேரிக்கு கிழக்கே வரும்பொழுது அப்ப சென்னைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அதுவும் பெரிதாக கொட்டிடாது, பாதிப்பை ஏற்படுத்தாது. அதிகபட்சமா
மழை பொழிவுன்னா திருவள்ளூருக்கும் சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் இருக்கும், சென்னையை மையமா வச்சிருக்கோம். அதுவும் 15 சென்டிமீட்டருக்கு மேல போகாது. 10 அல்லது 15 சென்டிமீட்டர் தான் அதிகபட்சமா. இது பாதிக்கும் மழையாக இருக்காது. அந்த மழைப்பொழிவு கூட காஞ்சிபுரத்துக்கு மேற்கே கிடைக்காது. காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தோட அந்த திருவள்ளூருக்கு மேற்கவே கிடைக்காது. காஞ்சிபுரம் அதாவது கொஞ்சம் வேண்டாம் ராணிப்பேட்டை மாவட்ட எல்லை வரைக்கும் எட்டலாம். ராணிப்பேட்டை மாவட்ட எல்லை வரைக்கும் எட்டலாம். அதே போல காஞ்சிபுரம் வரைக்கும் எட்டலாம். ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் தான். இது பாத்தீங்கன்னா சென்னை மையமா வச்சு அது உள்ள மாவட்டங்களுக்கு கிடைக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு லேசான மிதமான மழை பொழிவு கொடுக்கும், அவ்வளவுதான். மிதமான மழை பொழிவு. மயிலாடுதுறையில சற்று கனமான மழை பொழிவு இருக்கலாம். மயிலாடுதுறைக்கு வடக்கே கடலூர்ல கனமாக இருக்கலாம் தான், பெரு உறுதி கிடையாது. ஆனால் புதுச்சேரிக்கு வடக்கே சற்று கனமழை முதல் கனமழை வரை இருக்கும். மிக கனமழை பொழிவு வடகடலோரத்துல திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டுல இருக்கும். இவ்வளவுதான் மழை பொழிவு கொடுக்கக்கூடிய இடம் இந்த நிகழ்வாடு. இது நெருங்கி அதாவது 100 கிலோமீட்டருக்கு இன்னும் நெருக்கமா வந்தா வேணா கொஞ்சம் ராணிப்பேட்டை மாவட்டம் வரைக்கும் எட்டலாம், திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு எட்டலாம், அது விழுப்புரம் மாவட்டம் மேற்கு பகுதி வரைக்கும் எட்டலாமே தவிர 100 கிலோமீட்டர் அப்பாலதான் இது போகும்போது இருக்கு இப்போ வரைக்கும். அதனால இவ்வளவுதான் இது மழை. பெரிய அளவிலே அச்சப்பட தேவையில்லை. வெள்ளம் பாதித்த பகுதி மக்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் என்றோ, டெல்டாவின் வடக்கு டெல்டாவில் வெள்ளம் பாதித்த பகுதி மயிலாடுதுறை, கடலூர் மாவட்ட பகுதி மற்றும் அரியலூர், பெரம்பலூர்லாம் வெள்ளம் பாதித்த பகுதியா இருக்கு. இப்பவும் தண்ணி வடியல. மயிலாடுதுறை, திருவாரூர் வடக்கு கூட, நாகப்பட்டினம், அந்த காரைக்கால் ஒட்டி வடக்கே, காரைக்கால் கூட மயிலாடுதுறை மாவட்டம் வெள்ளம் வடியல. அந்த பகுதியில மக்கள் அச்சப்பட வேண்டாம். இந்த நிகழ்வு வடகடலோர மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர் சுற்றுவட்டார மாவட்டங்கள், செங்கல்பட்டு, புதுச்சேரிக்கு வடக்கே நல்ல மழை. டெல்டா மயிலாடுதுறைக்கு பெய்தாலும் ஆங்காங்கே லேசான மிதமான மழை பொழிவை கொடுக்கும். இந்த நிகழ்வு போய் வெல்மார்க் லோ பிரஷரா ஆந்திர பிரதேசல போய் ஒருவேளை செயலிழந்து கரை கடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கரை ஏறும், பாதி கடலையும் தரையிலையும் போகும் பொழுது அப்ப செயலிழக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க உயரழுத்தம் இருக்கிறது, பல்வேறு இடையூறுகள். இது மழை பொழிவா கொடுக்கறதுக்கு இது மட்டும் இல்ல, 3100 மீட்டர் உயரத்துல இருக்கு. இது இந்த நிகழ்வோட உயரம் 3100 தான். பொதுவா தீவிரமடைவதற்கு உயரம் கூடணும். காற்று நிறைய வருது, காற்று நிறைய வந்தாலும் சுற்றி உயரம் கூட வேண்டிய நிலையில மேல 3100 மீட்டருக்கு மேல எதிர்திசை காற்று பயணிக்குது. கயிறால பம்பரத்தை சுத்தி விட்டாச்சு, ஆனால் சுத்த விடாம மேல எதிர்திசை காற்று மண்டையில போட்டுட்டே இருக்கு. சுடல விட மாட்டேங்குது எதிர்திசை காற்று. இது ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துச்சுன்னா அது கிளாக் வைஸ்ல ஒரு காற்று வந்து அது தடுத்துது, நிறுத்துது. இதனால போராடி முன்னேற முடியாமலும், போராடி தீவிரமடைய முடியாமல் தீவிரத்துக்கே போராடுது. அதனால பெரிய அளவிலே மழை கொடுக்க மாட்டேங்குது. அந்த மழையும் மழைக்கு சாதகமா இருக்கு. நீராவி எல்லாம் நிறைய வருது. கடல்லையே இடைமறித்து கடல்லே கொட்டுது மழை. அது நாளை மறுநாள் 2 நாள் 18ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை பொழிவை கொடுத்து 20ஆம் தேதி ஆந்திர பிரதேசத்துக்கு போய் 21ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு ஆந்திர எல்லையோரத்துல 20ஆம் தேதியும், ஆந்திர பகுதிக்கு ஒரு 21ஆம் தேதி போய் அது செயலிழந்து ஒரு காற்று சுழற்சியா தமிழ்நாட்டின் ஊடா மேற்கு நோக்கி போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லையா இன்னொரு நிகழ்வு மியான்மர் கரைக்கு வரப்போகிறது, அடுத்து வந்துட்டு இருக்கு. மியான்மர் கரைக்கு வரப்போகுது, அதோடு போய் இணைச்சு அங்க போய் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. மியான்மர் கரையில, மியான்மர் பங்களாதேஷ் கரையோரமா இது அங்க போய் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. தவிர இது உள்ள போய் உள்ள எல்லாம் போய் தென் மாவட்டங்களுக்கோ உள் மாவட்டங்களுக்கோ பெரிய அளவு மழை பொழிவு கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை செயலிழந்து போனால் லேசான மிதமான மழை பொழிவை கொடுக்கும். இதை கேட்கும் பொழுது மழை பற்றாக்குறையா சில மாவட்டங்கள் இருக்கு. கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கு, ஈரோடு, நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி, அதே போல பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்ட மேற்கு பகுதி, சேலம் மேற்கு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டத்தோட ஆந்திர எல்லையோரம், குப்பம் பகுதி, அதே போல வேலூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி, அதாவது திருப்பத்தூர் மாவட்ட வடக்கு பகுதி எல்லாமே நாட்ராம்பள்ளியில இருந்து குப்பம் வரைக்கும் பெங்களூர் வரைக்கும் உள்ள அந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் மழைப்பொழிவு குறைவா இருக்கு. இவ்வளவு மழைப்பொழிவு சராசரிக்கு கூடுதல் வெள்ளம் வந்தாலும் அங்க பற்றாக்குறை மழையா இருக்கு. அவங்க உடனே நினைச்சுவாங்க, ஆகா மழை இல்லாமல் போகிறது என்று கொஞ்சம் வேதனைப்படலாம் இந்த செய்தியை கேட்டு. இதற்கு அப்புறமும் 2 நிகழ்வு இருக்கு. அந்த நிகழ்வு இந்த நிகழ்வு செயலிழந்ததுக்கு அப்புறம் அல்லது என்ன நடக்கும் என்பதே இப்போ கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது, கிரிட்டிக்கலா இருக்கு. மேலடுக்குல இருக்கக்கூடிய எதிர்காற்று, அதே போல மேற்கத்திய இடையூறு இமயமலையில இருக்கு. அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஜெட் ஸ்ட்ரீம் 12,500 மீட்டர் உயரத்துல 12,500 மீட்டர் 12.5 கிலோமீட்டர் உயரத்துல ஜெட் ஸ்ட்ரீம் ஒண்ணு 222 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு ஜெட் ஸ்ட்ரீம் ஒண்ணு பயணிச்சுட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த நிகழ்வுக்கு ஒரு இடையூறை கொடுத்துட்டு இருக்கு. இந்த இடையூறு எல்லாம் விலகிய பிறகு இந்த நிகழ்வு எப்படிப்பட்ட நிலையை போய் முடிய போகிறதுன்னு பார்த்தா அடுத்த நிகழ்வு இது என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிருக்கு, என்னென்ன வேலையெல்லாம் கடலுக்குள்ள என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிச்சு, மியான்மர் வரைக்கும் போய் என்ன பண்ணிச்சு, வரக்கூடிய நிகழ்வை அதை எதிர்த்து தடுத்துச்சா,
அப்புறம் பாருங்க, ஏற்கனவே தூத்துக்குடி வழியா மழை பொழிவை கொடுத்துட்டு திருநெல்வேலி வழியா போனது இப்போ லட்சத்தீவு வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அது ஏன் அங்க போனுச்சுன்னா, ஏற்கனவே ஆப்பிரிக்காவில மொசாம்பிக் நாட்டுல ஒரு புயல் நேற்றைக்கு 250 கிலோமீட்டர் வேகத்துல கடந்து சுமார் 1000 பேர் உயிர் சேதத்தை ஏற்பட்டிருக்கு. 1000 என்பது முதல் கட்ட தகவல். 10,000 பேர் வரைக்கும் இறந்திருக்கலாம் அந்த புயல்னால. அந்த நிகழ்வு வலுவா இருக்குது. அதுவும் இங்க இருந்தா போனது, சுமத்ராத்தி வரைக்கும் இருந்ததுதான். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருந்துச்சு அந்த புயல். இந்த நம்மளுக்கிட்ட வர நிகழ்வுலாம் நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே இருந்துச்சு. அந்த நிகழ்வு தெற்கே இருந்த புயல் தென்மேற்காக போய் அது மடகாஸ்கருக்கு வடக்கு புறம் இருக்கக்கூடிய மொசாம்பிக் அருகில் உள்ள தீவை பிரிட்டிஷோட தீவுகள் எல்லாம் தாக்கி பாதிச்சிருக்கு. அது இழுத்ததுனாலதான் அங்க போனுச்சு. இப்ப அது செயலிழந்து போச்சு. அது ஈர்ப்புல இருந்து விடுபடுது. அது ஈர்ப்புல இருந்து விடுபட்ட உடனே வங்கக்கடல் நிகழ்வு இது இருக்குது. இந்த காற்று சுழற்சி இங்க போய் நிக்கிற லட்சத்தீவுல இருக்கிற காற்று சுழற்சியை வங்கக்கடல் நோக்கி இருக்கிற காரணத்தினால குமரிக்கடல் வழியா இலங்கையின் தெற்கு பகுதி வழியா வங்கக்கடலுக்கு வரப்போகுது. அதுவே ஒரு நிகழ்வா தீவிரமடைஞ்சு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய கிறிஸ்துமஸுக்கு பிறகோ அல்லது கிறிஸ்துமஸ் முன்னாடியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஒரு மழை பொழிவை தர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அப்புறம் தென்சீன கடல்ல இருந்து பிலிப்பைன்ஸ்ல இருந்து இன்னொரு நிகழ்வு வந்துட்டு இருக்கு. அது பிலிப்பைன்ஸ கரை கிடக்குது இன்றைக்கு நாளைக்கு கடந்து அது ஒரு 10 நாள் கழிச்சு அது தென்சீன கடற்பகுதி தாய்லாந்து வளைகுடாவுக்கு வந்து தாய்லாந்துக்கும் மலேசியாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில வரக்கூடிய 23ஆம் தேதி வாக்குல 24ஆம் தேதி வந்து அது 27ஆம் தேதி 28ஆம் தேதி வாக்குல தமிழ்நாட்டு கரைக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆக இதற்கு பிறகும் 2 நிகழ்வு இருக்கு. அதோட தீவிரத்தன்மை எல்லாம் எப்படின்னு ஆய்வு பண்ணுது. சிஸ்டம் இருக்கு. அது எந்த அளவு மழைப்பிடிப்பை கொடுக்கும், உள் மாவட்டங்களுக்கு போய் கொடுக்கும் என இருக்கு. ஆனா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால சிஸ்டம் இருக்கிற காரணத்தினால மழைப்பிடிப்பு இதோட முடிஞ்சிட்டு வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்து நினைக்க வேண்டாம். இந்த நிகழ்வு இப்படிப்பட்ட இடைவெளி கொடுத்து கொண்டிருக்கு. பிரச்சனை கடல்ல மழை, தரையில அளவான மழை வடகிழக்கு வரும். அடுத்து நமக்கு மழைப்பிடிப்பு இது செயலிழந்து கொடுக்கலாம். இதெல்லாம் வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அடுத்த 2 நிகழ்வு நிறைய மழைப்பிடிப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கணும். சார், நீங்க சொன்ன மாதிரி இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால் லேசான மழைப்பொழிவுகள் மட்டும்தான் இருக்கும், பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு சொன்னீங்க சார். பட் இருந்தாலுமே சில மாவட்டங்களுக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட்டும், சில மாவட்டங்களுக்கு வந்து மஞ்சள் அலர்ட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. அது எதுக்காக இருக்கு சார் அப்படி கொடுக்குறாங்க? அப்புறம் அதாவது நிகழ்வானது 100 கிலோமீட்டர் தொலைவுல வரப்போகுது. 100 கிலோமீட்டர் தொலைவுல வரப்போகுது. காற்று நம் கையில் இல்லை. காற்றுக்கு வேலி போட முடியாதுங்கிற மாதிரி காற்று நம் கையில் இல்லை. திடீர்னு நுழைஞ்சுன்னு வச்சுங்க, முன்னெச்சரிக்கை தேவையில்லை. இல்ல தேவை, கண்டிப்பா தேவை. திடீர்னு 100 கிலோமீட்டர் எதிர்பார்க்கிறது ஒரு 75 கிலோமீட்டர் வச்சுங்களேன். அப்போ அரசு எப்பொழுதுமே முன்னெச்சரிக்கை எடுக்கணும். மக்களை பாதுகாக்கிறது, நம்ம அசல்ல இருக்கக்கூடாது. அந்த ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் அது வராம போயிட்டா கூட பிரச்சனை இல்லை. வந்துட்டு பாதிப்பு இல்லாம நம்ம அசல்ல இருந்துடக்கூடாதுன்னா ரெட் அலர்ட். அது அவர்களுக்கே தெரியும். இருந்தாலும் வந்து விட்டால், மழை பொழிந்து விட்டால் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறினால அந்த ஆரஞ்சு அலர்ட்டுகள் அவ்வளவுதான். தவிர ஆரஞ்சு அலர்ட்னு என்ன, இந்த 10 சென்டிமீட்டர் மழை பெய்யும் அதுக்குதான் ஆரஞ்சு அலர்ட். 10-15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டருக்கு மேல ரெட் அலர்ட். ஆரஞ்சு அலர்ட் என்பது மழை பொழிவுக்கு தயாராக இருங்கள், மழை பொழிய வாய்ப்பு இருக்கு. எல்லோ அலர்ட்னா வானிலை அறிக்கையை பார்த்து கொண்டே இருங்கள், மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றது ஆரஞ்சு. எல்லோ அலர்ட். இப்போ ஆரஞ்சு அலர்ட்னா கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு, தயாராக இருங்கள் தான் அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். அதுக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை இது நம்ம தயாராக இருக்க வேண்டும், முன்னெச்சரிக்கை தேவை என்பதற்காக தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. வேற ஒன்றும் இல்லை. ஆனா இப்பொழுதைக்கு நம்முடைய ஆய்வுப்படி ஒரு 15 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம் அப்படிதான் தெரியுது. அது வடகடலத்தில். அது நாளை மறுநாள் நாளை காலை நாளை மதியம் எதிர்பார்க்கலாம். அது கூட கட் பண்ணிட்டு போனாலும் கூட போகலாம். அதை கூட ஒதுக்கிட்டு போனா கூட போயிடலாம், சொல்ல முடியாது. ஏன்னா எதிர்பார்ப்பு தான் இது கூட. அது கூட 100 கிலோமீட்டருங்கிறது இன்னொரு 25 கிலோமீட்டர் அப்பால பண்ணி வச்சுட்டீங்களேன், சென்னை கூட தொடாது, மெரினா பீச்சை மட்டும் தொட்டு போயிடும். கொஞ்சம் நெருங்கி வந்ததுன்னா போய் அதாவது செம்பரம்பாக்கம் வரைக்கும் எட்டும். நெருங்கி வரலைன்னா நேரா வந்து பூந்தமல்லியோட முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் விலைக்கு போனிச்சுன்னா மவுண்ட் ரோட்டோட போயிடும். இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்ததுன்னா மெரினா பீச்சோட போயிடும். அது இப்படித்தான் அந்த சிஸ்டம் எந்த அளவு நெருங்கி வருகிறது என்பதை பொறுத்தா இருக்கு. பெரும்பாலும் கடல்ல தான் மழை பொழிந்து கொண்டு இப்பொழுது. சார், இப்ப இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து நீங்க சொல்ல மாதிரி மாறலாம், மாறாம போகலாம். இந்த என்ன காரணத்தினால சார் திடீர்னு மாறி ரெட் அலர்ட் கொடுக்கப்படுது, இல்ல மாறாம போய் வெறும் மஞ்சள் அலர்ட்டோட போறதுக்கு காரணம் என்னவா இருக்கு சார்? ஏன்னா திடீர்னு நீங்க சொன்ன மாதிரி மெரினா பீச்சோட நின்றலாம், இல்ல இப்படி வரலாம். எதனால சார் அப்படி ஏற்படுது? அதாவது இயற்கை வந்து இந்த சிஸ்டம் மட்டுமே ஒரு நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்ப ஒரு சிஸ்டம் உருவாயிட்டு இருக்கு, அங்க வந்துருச்சு, இந்த வந்துருச்சு, இங்க வந்துருச்சு, மழை பெய்யணும், அதை மட்டுமே பார்த்தால் முடியவே முடியாது. இப்போ உருவான நிகழ்வு தீவிரமடையுமா, அதை பார்க்கணும். தீவிரமடையறதுக்கு என்னென்ன இடையூறுகள் இருக்கு, சாதக பாதங்கள் என்னெல்லாம் இருக்கு. அப்படியே தீவிரம் அடைஞ்சாலும் சில நேரத்துல நீராவி காத்து கிடைக்காம வெறும் குளிர்காற்று மட்டுமே வந்து நீலம் புயல்னு ஒண்ணு வந்துச்சு, பயங்கரமா பேசப்படுது. பயங்கரமா குளிர், மழையே பெய்யல.
ஏன் கடந்த இந்த வருஷத்திலேயே சென்னைக்கிட்ட ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்துச்சு, மழையே பெய்யாம எக்ஸ்ரே புலி மாதிரி போயிடுச்சு, ஒண்ணுமே காட்டவே இல்லை ரேடார்ல கூட, அப்படியே போயிடுச்சு, காற்றை கொடுத்துட்டு போயிடுச்சு. இதே மாதிரி இரு காற்று இணைவு இருக்கா? காற்று எங்கிருந்து வருகிறது? குளிர் காற்று மட்டுமா, நீராவி காற்று வருகிறதா? இரண்டு காற்று எங்கே இணைகிறது? நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கடல்ல தான் அதிக மழை பொழியும், எல்லாம் இரு காற்று இணைவு. இப்ப எங்க இணையும்? இதோட வேலை நம்மள ஒரு நம்ம இயக்குனர் நம்ம தெளிவா சொல்லிடலாம். இயற்கை இயக்குகிறது. இப்போ நேற்றைக்கு வரைக்கும் இந்த குளிர்காற்று நமக்கு வர்றதா இல்ல, அந்த நம்ம மியான்மர்ல இருந்து குளிர்காற்று நமக்கு வர்றதா இல்ல, அது ஆஸ்திரேலியா போயிட்டு இருந்துச்சு, ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு இருந்துச்சு. அங்க இருந்த நிகழ்வு விட்டுச்சு, அங்க சேலத்துல வச்சு ஒரு நிகழ்வு, அப்போ அங்க போனது டக்குனு இங்க வர ஆரம்பிச்சிச்சு. எதெல்லாம் இழுக்குதோ அங்க ஓடிட்டே இருக்கும் காத்து, எங்கெல்லாம் இழுக்குதோ. இதே ஒரு இடத்துல ஒரு பெரிய சூப்பர் பயில் இருக்குன்னு வச்சுங்களேன், அமெரிக்கா காத்தும் இங்க வரும், ஆஸ்திரேலியா காத்தும் வரும், வட அமெரிக்கா தென் அமெரிக்கா காற்று, பிரிட்டிஷ், ஏன் கிரீன்லாந்து காற்று கூட, அண்டார்டிகா காற்று கூட இங்க வரும். எந்த அளவிற்கு சிஸ்டம் தீவிரம் இருக்கோ அதன் சுற்றுப்புற காற்றை இழுக்கும். இழுக்கும் பொழுது என்ன காற்று? குளிர் காற்றா நீராவி காற்றா? அப்போ நீராவி காற்றும் குளிர் காற்றும் எங்க இணையுதோ அங்க மட்டும்தான் மழை பெய்யும். நீராவி நீராக மாற வெப்ப காற்று குளிர் காற்று பட்டாதான் நீராக மாறும். அது எங்க சந்திக்குதோ, இப்ப கடலை சந்திச்சு வறண்ட காத்து நமக்கு வருது, கடல்லையே தண்ணியை தீர்த்துருது, டேங்க காலி பண்ணிடுது, எம்டியா வருது இங்க, அந்த மாதிரி எல்லாம் அமையுது. இது எல்லாமே இயற்கையோட இது. அது முன்பெல்லாம் நாம கணிக்க முடிந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ இமயமலையில மேற்கத்திய இடையூறு எங்க இருந்து வருது? அந்த மேற்கத்திய இடையூறு அட்லாண்டிக் பெருங்கடல்ல, அதாவது அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் இடையில, இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அது உருவாகி மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகுது. அது எங்க? ஆப்பிரிக்காவுக்கும் ஐரோப்பா கண்டத்தையும் பிரிக்கக்கூடிய மத்திய தரைக்கடல் பகுதியில நுழைஞ்சு இஸ்ரேல் பாலஸ்தீன வழியா அப்படியே அரபு நாடுகளுக்கு வடக்கு புறமாக துருக்கி, ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக் வழியாக அப்படியே இமயமலை நோக்கி வருது. இமயமலை நோக்கி வரும் பொழுது இமயமலை பகுதியை நோக்கி வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அது இமயமலையில ஏறும். அதுதான் அது 23 டிகிரிக்கு தெற்கே வராது, 23 டிகிரிக்கு வடக்கு போகும். அது வட இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சா இது பெரிய பிரச்சனையை கொடுக்கும் இங்க நிகழ்வு. இமயமலை மேலேயே போயிட்டு வச்சீங்களேன், இமயமலை என்பது 30 டிகிரில இருக்கு, எவரெஸ்ட் என்பது 8000 மீட்டர் உயரம், அதாவது 8 கிலோமீட்டர் உயரம் தான் அதோட உச்சி. அந்த 8 கிலோமீட்டர் உயரத்துக்கு மேலதான் அந்த நிகழ்வோட அடிப்பிடம் இருக்கு. அப்போ இந்த புயலோட உயரம் எவ்வளவு? 3100 தான், 3 கிலோமீட்டர் தான் உயரம். இது 3 கிலோமீட்டர் உயரம், அது 8 கிலோமீட்டர் உயரத்துக்கு மேலதான் அடிப்பிடம் இருக்கு. அப்ப இதை கொண்டு பக்கத்துல நிறுத்தினா கூட இது 3 கிலோமீட்டர் உயரத்திலேயே முடிஞ்சிடும். இதுக்கு மேல 5 கிலோமீட்டர் உயரத்துக்கு மேலதான் அது இருக்கு இமயமலையில. அது கீழே இறங்கி வந்ததுன்னா இது பிடிச்சி அதை எடுத்துட்டு போயிடும், இதை பிடிச்சி எடுத்துட்டு போயிடும். நேபாளத்துல வந்தா கொஞ்சம் எடுக்கும். இதே அப்படியே பஞ்சாப்ல நுழைஞ்சு டெல்லி வழியா 25 டிகிரி 23 டிகிரிக்கு மேல 25 24 டிகிரில அப்படியே பீகார் ஜார்க்கண்ட் வழியா மேற்கு வங்க வழியா முடிச்சுட்டா இழுத்துட்டு போயிடும். இதெல்லாம் ஒன்றோடு செஸ் விளையாடும் பொழுது இந்த காயை நகர்த்தினா இந்த காயை எப்படி நகரும், இந்த காயை அவர் என்ன செய்வார், இவர் என்ன செய்வார், இப்படி பார்த்துதான் நம்ம அதை தீர்மானிக்க முடியும். அது மனிதனோட மனதை தீர்மானிக்க முடியாது. அப்படிங்கும் பொழுது இயற்கையின் மனதை நாம் தீர்மானிக்க முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம கணிக்க முடியும். எதிர்கால உலகத்துல இப்ப சங்கிற சவால் இல்ல, எதிர்காலத்துல இன்னும் பெரிய சவால். வானிலை கணிக்க முடியாது, நேரடியா ஒரு லைவ் டிவி வந்துட்டே இருக்கு, அங்க போகுது, லெப்ட் போகுது, ரைட் போகுது, பெய்ய போகுது, இல்ல பெய்யாது, இப்படிதான் சொல்லிட்டு இருக்க முடியும். இன்னொரு 25 வருஷம் கழிச்சு அப்படி ஆக போகுது இந்த உலகம் வெப்பமயமாதல் காரணமா. ஓகே சார், சார் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்க பொன்னான நேரத்தை இளைய பாரதம் நேரில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.